மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் ஒரு பதிவால் உங்கள் மனதுக்குள் புது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தூண்டும் விதமாக இருத்தல் வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் வாழ்க்கை நெறிகளையும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என வெறிகளையும் உங்களுக்குள் கூட்டும் என்ற ஆசையில் அனுதினமும் ஒரு பதிவின் மீது பயணம். என் உறவுகளே, மாற்றம் மறு அடியில் தெரியும், ஒரு நொடியில் எதுவும் கிடைப்பதில்லை இங்கு. மாற்றம் மாற்றம் என மனதுக்குள் புது புது தோற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்தால்தான் மறு அடியும் அது எடுத்து வைக்க உதவும் உங்கள் எண்ணம். என் உறவுகளே, நிகழ்ந்தவை நிகழ்ந்ததாகவே இருக்கட்டும், இனி நிகழ்ந்து கொண்டிருப்பவை மீது நம் பயணமாக இருக்கட்டும் என்ற மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளும் நெறிகளை நீங்கள் கற்று அழகான இந்த மண்தடம் 1000 கண்ணுக்கு தெரியாத உயிரினங்களை ஏற்படுத்த காரணங்களாக இருப்பதை போல் நம்மையும் ஒரு ஆளாக்கி காட்டிவிடும். நாம் நமக்குள் இருந்தால் இது அனைத்தையும் கூட்டிவிடும். என் உறவுகளே, எப்பொழுதும் நிதானம் எனும் ஒன்றை நமக்குள் நிலை பெற்றிருக்கும் வண்ணம் செய்து கொண்டால் தானாகவே விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்மை பற்றி கொள்ளும். அதுவே அடுத்த நிலைக்கு வெற்றிகளை கொள்ள நம்மளை இட்டு செல்லும். என் உறவுகளே, எப்பொழுதும் தெளிவாக வாழ்க்கையை கடைபிடிக்கும் மனப்பக்குவத்தில் நீங்கள் அமர்ந்த நிலைகளை உணர்ந்தால் போதும், அடுத்த நொடி மீது வெற்றி நடை போட இவைகள் காரணங்களாக அமைந்துவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை என்பது வரமென நீங்கள் நினைத்தால் வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க இந்த மண்தடம் காத்து கொண்டிருக்கின்றது. வாழுவோம் நம்பிக்கையோடு, விடா முயற்சிகளை கொண்டு. இந்த வாழ்க்கை ஒருமுறை வாழ்ந்து பார்த்தால் பாராட்ட வேண்டும் எதிர்வரும் சந்ததிகளின் தலைமுறை என நினைத்து அழகூற இந்த வாழ்விகளை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, இனிதான இந்த வாழ்க்கை வரமென நீங்கள் எண்ணி அழகூற இந்த வாழ்விகளை கையாளும் மன பக்குவத்தை உங்களுக்குள் அடைந்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, தினம் தினம் ஒரு புதுமை இல்லாத போனாலும் இந்த பதிவின் பதுமை உங்கள் மனதுக்குள் ஏற்படுத்தும் புது புது புதுமை என்றுதான் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் நினைவுகள் என்றும் தொடரும் கதை போல் இதுவும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் நினைத்தால் வாழ்க்கை வாழ்ந்தே காட்ட வேண்டும் என்ற ஆசையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது, அதை அழகூற கையாளுங்கள்.